எப்படிப்பட்ட உலகத்துல நாம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? மனசாட்சிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் செத்து போய்க்கிட்டு இருக்கு. அரசியலுக்காக என்னென்னமோ காரணங்களுக்காக எல்லாம் தப்பு பண்ண காலம் போய், இன்னைக்கு சாதாரண ஒவ்வொரு மனுஷனும் மிருகத்தை விட மோசமா மாறிக்கிட்டு வாரான். உத்தரப்பிரதேஷ்ல கள்ள காதலுக்காக 2 பேர் லவ் பண்ணிருக்கிறாங்க. அந்த லவ் பிரச்சனையில அந்த லவ் பண்ண பொம்பளோட குழந்தைய கல்ல தூக்கி நிலத்துல அடிக்கிற மாரியும் அடிச்சு ஒருத்தன் அதுல உசிறு போனதுக்கு அப்புறம் மனசாட்சி இல்லாம தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறான். அத பார்க்கிறப்போ அப்படியோ மனசெல்லாம் பதறுது அந்த வீடியோவ. அத ப்ளே பண்ண கூட எனக்கு விருப்பம் இல்ல. தேவையானவங்க YouTubeல போய் அடிச்சுங்க. உத்தரப்பிரதேஷ் இன்சிடென்ட் அடிச்சீங்கனாலே வந்துரும். பார்க்கலாம். அவ்வளவு கொடுமையா இருக்கு அந்த வீடியோ பார்க்கிறப்போ. இதுல சூடு இன்னும் தணியல. அங்கால கேரளா திருவானந்தபுரத்துல புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து குழந்தையை கொடுமைப்படுத்திருக்காங்க. பொண்டாட்டி பெத்த குழந்தை. இந்த பொம்பளை 2வதா கல்யாணம் முடிச்ச அந்த புருஷனோட குழந்தைய 1.5 வயசு அர்ஷித் அவருடைய பேர். அத காலங்காலமா கொடுமை பண்ணி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. ஒரு தடவை அது கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கட்டு போட்டு வந்துக்கிறாங்க. அது கீழே எல்லாம் உழல, அதோட கையை முறிச்சிருக்காங்க. கடைசியா என்னடான்னு சொன்னா, இன்னைக்கு அந்த குழந்தை உசுரோட இல்ல, அந்த குழந்தையோட உசுறு போயிடுச்சு. கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, வாய்க்குள்ள சோத்தை திணிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த புள்ளையோட உசுறு அந்த மூச்சு திணற இறந்து போயிடுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வழங்குது அந்த புள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா கொடுமைப்படுத்தி உசுறு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு யாராவது கொடுமைப்படுத்தி ரசிக்கணும்னு ஆசையா இருந்தா, இந்த சமூகத்துல தப்பு பண்ற எத்தனையோ பேர் இருக்கான். அவனுங்களை கூட்டி வந்து ரசிங்களேன். கொடுமைப்படுத்தி பச்சை குழந்தைங்க, அதுங்களுக்கு எதுவுமே தெரியாதே. தான் ஏன் தண்டை உசுறு போகுதுன்னு கூட அதுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தனும் குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் கிடக்குறாங்க. கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க, தனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமான்னு சொல்லி கிடைச்ச இந்த வரத்தை இப்படி பாடப்படுத்துறீங்களே. அடே, குழந்தைகளை எல்லாம் கொஞ்சம் சத்தமா பேசினாலே போதும், அதுக்கு அப்படியோ பயத்துல சத்தமா அழத்தோங்கிடுங்க, விரைச்சிடுங்க. அதை பார்த்தாலே நம்மளால தாங்க முடியாது. உடனே நம்ம தூக்கி கட்டி பிடிச்சுக்குவோம், சும்மா விளையாட்டுக்கு செஞ்சா கூட. நீங்க இப்படியெல்லாம் செய்யறப்போ அந்த குழந்தைங்க எவ்வளவு துடிச்சிருக்கு, எவ்வளவு கத்திருக்குங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி வரலையா அந்த இடத்துல? என்ன மனுஷங்கயா நீங்க? உங்களை எல்லாம் இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணீங்க. அரெஸ்ட் மட்டும் போதாது, உங்களுக்கு தார தண்டனையில அடுத்தது பெத்த பிள்ளையா இருந்தாலும் கை வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனையும் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதுக்கு. எனக்கு அந்த குழந்தைங்களோட உசிரெல்லாம் போயிடுச்சு. ஆத்மா சாந்தி அடையிட்டு அந்த குழந்தைங்கட. ஆனா தண்டனை கடுமையா கொடுக்கப்படணும், எந்தவித பாரபட்சமும் இல்லாம.